அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சபிக்கப்பட்ட 3 நபர்களை குறித்து நான் இங்கே பேச வந்துள்ளேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அமைந்திருக்கும் சபைக்கு வந்தார்கள். குத்துபா பிரசங்கம் செய்வதற்காக மிம்பரில் ஏறினார்கள். அப்போது முதல் படியில் ஏறும்போது ஆமீன் என்றார்கள். இரண்டாவது படியில் ஏறும்போதும் ஆமீன் என்றார்கள். மூன்றாவது படியில் ஏறும்போதும் ஆமீன் என்றார்கள். அவர்கள் இறங்கியவுடன், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் என்றைக்குமே கேள்விப்படாத ஒன்றை உங்களிடமிருந்து செவியேற்றோமே என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்போது நபி சொன்னார், நான் முதல் படியில் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு காட்சி தந்து, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்றேன். நான் இரண்டாவது படியில் இருக்கும்போது, யாரிடத்தில் முகம்மதாக நீங்கள் நினைவு கூறப்பட்டும் உங்கள் பெயர் உச்சரிக்கப்பட்டும் யார் உங்கள் மீது ஸலவாத் கூறவில்லையோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்றேன். நான் மூன்றாவது படியில் ஏறும்போது, யார் ஒருவனிடத்தில் அவனுடைய பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைந்திருக்கும் நிலையில் இருந்தும் அவர்களுக்கு மனைவி செய்யவில்லையோ, பெற்றோர்களின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்றேன். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, நபியின் சாபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டியது, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவோம், பெற்றோரை பேணுவோம், நபியின் மீது ஸலவாத் சொல்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி